கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் திருமுரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? மத்தேயு 27 அதிகாரம் 46 3 மணியளவில் இயேசு ஏலி ஏலி லெமா சபக்தானி, அதாவது என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரத்த குரலில் கத்தினார். இயேசு சிலுவையில் கூறிய 4வது வார்த்தை இது. இது வழியின் வார்த்தை. வழிகளிலேயே மிக பெரிய வழி நிராகரிக்கப்படும் வழிதான். இயேசு இப்போது நிராகரிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார். மக்களின் பாவங்களை போக்க வேண்டுமெனும் மாபெரும் லட்சியத்தின் வருகை. அவர் விண்ணின் மகிமையை துறந்து மண்ணின் புழுதியில் புரண்டு வேர்வை கரையில் நடந்து இறையரசை அறிவித்து திரிந்தவர் இயேசு. கடைசியில் மதவாதிகளாலும் அதிகாரிகளாலும் ஆளும் வர்க்கத்தாலும், ஏன் கூடவே இருந்த நண்பர்களாலுமே நிராகரிக்கப்பட்டார். உலகின் பாவங்களை போக்க வேண்டுமெனில் மானிடரின் பாவங்களை எல்லாம் தோளில் சுமக்க வேண்டும். மனிதரின் பாவங்களை சுமந்து ஒரு பாவியாகவே உருமாறி சிலுவையில் மரிக்கிறார் இயேசு. அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயலுக்காக நொறுக்கப்பட்டார், நம் பாவங்களுக்காக இயேசு சிலுவையிலே பலியானார். இந்த வழியை முன்கூட்டியே அறிந்த இயேசு, தந்தையே, முடிந்தால் இத்துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும், ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே என்றார். இயேசுவும் தந்தையாம் கடவுளை நோக்கி கதறுகின்றார். தான் நம்பியிருந்த சீடர்கள் எல்லாம் ஓடிவிட்டனர். பேதுரு மறுதளித்தார். யூதாஸ் காட்டிக் கொடுத்தார். ஓசன்னா பாடிய கூட்டம் ஒழிக, அவனை சிலுவையில் அறையும் என்று கத்தியது. இயேசுவுக்கு மரண வழிகளை விட அனைவரும் கைவிட்டிருக்கும் வழிதான் மிகவும் கொடியது. எனவேதான் என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிறார். நம்மில் ஒருவரையும் கைவிடாமல் இருப்பதற்காகவே கடவுள் இயேசுவை சிலுவையில் கைவிட்டார். நாமும் நம் பாவத்தினால் இறைவனின் முகத்தை மறைக்காதவாறு பார்த்து கொள்வோம். அன்பு இறைவா, நீர் மனிதனாய் பிறந்து எங்களுக்காக சிலுவையிலே பலியானீரே. எங்கள் பாவங்களை உம் முகத்தை மறைத்தன. நாங்கள் இனிமேலாவது பாவ சேற்றில் விழலாமல் மனம் திரும்ப எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா. ஆமென்.